சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற நாயகர் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக்கொண்டார். இந்த மலரை கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி பேரவைத் தலைவர் மு. அப்பாவு தலைமையிலான குழு தயாரித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தின் மூலம் சமூக முன்னேற்றத்திற்கு கலைஞர் ஆற்றிய சாதனைகளில் மாணவர்களை ஈர்த்தது என்ற தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்றவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 கல்லூரி மற்றும் 3 பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சட்டமன்றத்தில் இடைநிறுத்தி பேச யாருண்டு? உன் வசனமோ எழுதும் போதே நடிக்கும். உதவைக்கு கைம்பெண், ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளி, 3ஆம் பாலித்தவர்களுக்கு திருநங்கை என பெயரிட்ட தாயுமானவனே, திருவள்ளுவருக்கு சிலை வைத்த குன்றாத குரல் ஓவியமே, வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம். புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன் தான் நான். 48வது சென்னை புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைக்கின்றனர். இது குறித்து பபாசி தலைவர் சொக்கலிங்கம், பபாசி செயலாளர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தனர். மொத்தம் 17 நாட்கள் புத்தக காட்சி நடைபெறுவதாகவும் 900 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் சென்னை புத்தக காட்சியில் இடம்பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு புக் ரிலீஸ் நடந்தது. அந்த புத்தகமும் அந்த கண்காட்சியில் கண்டிப்பா அந்த புத்தகங்களை கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதில் கண்டிப்பா காட்சிப்படுத்திருப்பாங்க. பல இடங்கள்ல அந்த புத்தகங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.